என்ன கூறினார் என்றால், அனைத்திலும் நானே இருக்கின்றேன், அனைத்து உயிர்களும் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்று கூறிய பகவான், தேசாம் அணுகம் பார்க்க, அவர்களினுடைய கருணையின் பொருட்டே அந்தக்கரண விருத்தியில் இருந்து கொண்டு அறியாமையால் உண்டான மோகத்தை பிரகாசிக்கிற ஞான தீபத்தால் நான் நாசம் செய்கின்றேன். அந்தக்கரண விருத்தியில் இருந்து கொண்டு அப்படிங்கிறார். அஞ்ஞானஜம், அஞ்ஞானத்திலிருந்து உருவாகின்ற மனதை, மனதேன அந்த இடத்துல மனம் அல்லது மோகத்தை நாம் நாசம் செய்கின்றேன்கிறார். மோகம் என்பது இந்த உடல் என்பதை குறிக்கும். உடல் நான் என்கின்ற அபிமானத்தை, அது அந்த இடத்துல ஆத்ம பாவஸ்தக, பாவகன எண்ணங்கள் விருத்தியில் இருந்து கொண்டு. அப்போ பகவான் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய அந்த கரணத்திலேயே விருத்தியில் இருக்கிறாரு. அந்த கரணத்தில் விருத்தியில் இருக்கிறாருன்னு சொல்கிறார் பகவான். அப்போ அந்த கரணங்கிறது என்ன? நம்ம தத்துவத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த கரணங்கிறது ஆத்ம பிரம்ம சைதன்யத்தினுடைய சன்னிதானத்தில் அதனுடைய பிரகாசத்தை வாங்கி கொண்டு மனமானது இயங்குகின்றது, மனமானது இயக்கத்தை செய்கின்றது. அப்போ அந்த மனம், அந்த ஆத்மா என்பதும் ஒன்றுதான், இறைவன் என்பதும் ஒன்றுதான். அப்போ இறைவன் சச்சிதானந்த ஸ்வரூபக இறைவன், அந்த ஆத்மாவும் சச்சிதானந்த ஸ்வரூபக இறைவன். அந்த மனதில் இருந்து கொண்டு, அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆத்ம தத்துவத்தை புரிவதற்கு உரிய மன பக்குவத்தை, மன தெளிவை நான் தருகின்றேன், என்னுடைய உண்மை தன்மையை புரிவதற்கும் என்னுடைய பெருமைகளை புரிவதற்கும் அப்படிங்கிறார். அப்போ எந்த நிகழ்வு ஞானம்ங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனே தன்னுக்குள்ள இருந்து தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றான்னு அர்த்தம். அதுவே தத்துவம் என்பது. அப்போ அந்த கரண விருத்தியிலிருந்து கொண்டு எப்படி என்னை வெளிப்படுத்துகின்றேன் என்றால், அவரவர்கள் விரும்பிய வடிவத்தையும் நானே வெளிப்படுத்துகிறேன் கூடாது. அந்த கரணத்தில் இருந்து கொண்டு தத்துவார்த்தத்தில் இருந்து கொண்டு அந்த தத்துவார்த்தத்தை உணர்வதற்குரிய அந்த ஆத்ம தத்துவத்தை நானே வெளிப்படுத்துகின்றேன். அல்லது இந்த உருவ வழிபாட்டுடன் வழங்குகின்ற என்னை ஒரு உருவமாக, ஒரு வடிவமாக வணங்குகின்றவர்களுக்கு ஒரு உருவ உடையவளாகவும் இருந்து கொண்டு அவர்களுக்கு நான் அருள் புரிகின்றேன். அது தத்பத விஷயம். வெளியிலேயே இறைவனை கண்டவர்களுக்கு வெளியிலேயே நமஸ்கரிப்பவர்களாக நான் அவர்களுக்கு வேண்டிய அருளை நான் கொடுக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் தன்னுள் பார்க்கின்றவர்களுக்கு, தன்னுள் என்னை எல்லாமாக பார்க்கிறவர்களுக்கு, தன்னுள் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்குரிய வாய்ப்பை, மனதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நான் அருள் பாலிக்கின்றேன். அதை இறைவனுடைய அருள். அது இறைவன் மிகவும் கருணையானவன். நம்ம எப்படி வழிபடுகின்றோமோ அப்படி நம்மளை விளங்கச் செய்கின்றார். அதனாலவே எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. தத்துவத்தில் உணர்ந்தவங்க தன்னுள் இறைவனை உணர்ந்து தானே அனைத்தும் என்று சந்தோஷமாக இருப்பாங்க. தத்துவத்தை உணராமல் தத்துவத்துக்கு வருகின்ற முயற்சி செய்து உருவ வழிபாட்டு சகன பிரம்மமாக, இஷ்டதெய்வமாக, கிருஷ்ணராக, பகவானாக வழிபடுபவர்கள்
அந்த தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்ம தத்துவத்தை அந்த இறைவன் மூலம் வருவதாக உணர்ந்து அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள். எல்லாம் ஒன்றுதான். ஆனால் எல்லாமே உயர்ந்தது தாழ்ந்தது இல்லை. பானையை நினச்சி தொட்டாலும் மண்ணத்தையும் தொடரும், மண்ணை நினைக்காம பானையை மட்டும் நினைச்சாலும் மண்ணுதே அதில் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன, மண்ணை நினச்சா மண் இல்லைன்னு அர்த்தம், மண்ணை நினைக்கலைன்னா மண் இருக்குது. எங்கே இருக்குது? நம்ம மனசில் கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் மயக்கம் இருக்குது, மண் இருக்குது. அந்த மயக்கத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன்கிறார். ஆக அந்த மோகத்தோடு எப்படி வழிபட்டாலும் தன்னுள் இருக்கின்ற இறைவனாக ஆத்மாவாக என்னை பார்ப்பவர்களுக்கு தன்னை உணர்ந்து அதற்குரிய மோட்சம் பயன்பாட்டை நான் கொடுக்கின்றேன். ஆனால் அதை உணராமல் வெளியில் இறை சுரூபமாக என்னை உணர்ந்து இருப்பவர்களுக்கும் நான் அருள் புரிகின்றேன். என்னுடைய அருள் அனைவருக்கும் உண்டு. இதுதான் என் பெருமை அருள்னா. நானே மாயாவியாக இருக்கின்றேன், நானே மாயை ஆட்டுவிக்கின்ற மாயை இயங்குகின்ற சைதன்ய சுரூபமாக பிரத்யக் ஆத்மாவாக இருக்கின்றேன். பானையும் நானே, மண்ணும் நானே, நகையும் நானே, தங்கமும் நானே, ஆடை அடிகளர் வர்ணங்களும் நானே, நூலும் நானே, பருத்தியும் நானே, அதை விளைவிக்கின்ற செடியும் நானே, ஏன் விதையும் நானே, அதை விளையப் பொழிகின்ற மழையும் நானே, அனைத்தும் என்னால் உருவாக்கப்பட்டதுதான். என்னின்று இந்த உலகம் அணுவும் அசையாது. அதே ஒரு படத்தில் பார்ப்பாங்கள்ல, எல்லாமே நானாக இருக்கின்றேன், நான் அசைந்தால் அனைத்தும் அசையும், அசையாவிட்டால் அனைத்தும் இருக்கும் சொல்லி பாடுவாங்க. அனைத்தையும் இயக்குகின்றவன் நானே. நீ எப்படி இயக்குனான்னு சொல்லி இதில் என்ன பாவான்னு சொல்கிறாரு, உன்னை உன்னுள் இருந்து கொண்டு இயக்குவனும் நானே, இந்த உலகத்தை என்னுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குபவனும் நானே. இயக்கம் உடலினுடையது, உலகத்தினுடையது. அந்த இயக்குகின்ற நான் எதிலும் சம்பந்தமில்லாமல் அனைத்து உயிர்களையும் ரஜமஸ்தாலி பூதானேன்னு சொன்னார். இப்படியெல்லாம் இறைவனை பற்றி தன்னுடைய பெருமைகளை பற்றி கூறுகின்றார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் என்ன, இப்போ நம்ம சமீபமாக அப்போ என்ன பார்த்துட்டு வர்றோம், நான் உங்களை நினைச்சு பரிச்சிந்தையும், உங்களுடைய பெருமைகளை நினைத்து நான் தியானம் செய்ய வேண்டும். ஆகையினால் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு பொதுவாக சொல்லாமல் எல்லாமே நீங்கள் தான், ஆனால் எந்தெந்த இடத்துல விசேஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு தியானம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்தெந்த இடத்துலன்னு முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஈசத்தன்மையையும் விபூதியையும் விரிவாக எனக்கு கூற வேண்டும். அமிர்தத்தை பருகுவன் எப்படி ஆனந்த களிப்பில் இருக்கின்றானோ அதுபோல நான் உங்களுடைய பெருமைகளை உங்களுடைய வார்த்தைகளாலேயே நான் கேட்கின்றேன். ஏனெனில் நீங்கள்தான் தெளிவாக புரியும்படியாக முழுமையாக உங்கள் பெருமையை நீங்கள்தான் கூற முடியும், மற்றவங்க கூற முடியாது. ஏன், ரிஷிகள் ஞானிகளும் கூட என்னை முழுமையாக உணர்வதில்லை என்ன விதுகன் சொன்னார், நீங்களே கூறியிருக்கிறீர்கள். அப்போ ரிஷிகள் ஞானிகள் கூட உங்களுடைய பெருமைகளையும் பூதிகளையும் முழுவதும் கூற முடியாது என்றால் எப்படி அற்ப புத்தியுடைய மனிதனாகலாம் மனிதர்கள் எப்படி உணர்வார்கள்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னு சொன்னால், ஒரு அறிவுங்கிறது சின்ன குரு கூட வேதாந்தத்தை முழுவதும் டீச் பண்ண முடியாதான். அவரால் 25 சுலோகமே இருக்குது, குருவால் 25% டீச் பண்ண முடியும். மீதி 25% சகப்பாடினங்கள் சொல்கிறாங்க. மற்றவர்களிடம் உரையாடுவதன் மூலமாக
அல்ல சத்சங்கத்தின் மூலமாக வரும். இன்னொரு 25% தான் சுயமாக ப்ரிப்பரேஷன், சுயமாக சிந்திப்பதன் மூலம் வரும். இன்னொரு 25% காலக்கிரமேணச்ச, காலம்தான் காலத்தினுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு புரியும். இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம திருக்குறளாக தொட்டணை தூறு மணற்கேணி மாந்தருக்கு அட்டணை தூறு மறிவெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ புரியாத திருக்குறள் இப்போ புரியுது. அப்போ புரிவதை விட இப்போ நமக்கு அனுபவங்கள் வயதினால் புரியும். ஆகையினால் நீங்கள்தான் உங்களுடைய வசனங்களை கேட்டு, அதனால் நம்ம படித்த உடனே கேட்ட உடனே நமக்கு 100% ஞானம் வராது. நாம் அதை சிந்திப்பதன் மூலம், நாம் அதற்கு டைம் ஒதுக்குவதன் மூலம், நம்முடைய விருப்பம் சிரத்தை மூலம் நம்ம 100% அடையலாம். ஆனால் 100% அடைஞ்சிடலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 100% தாராளமாக அடையலாம். ஆனால் 100% குருமாரிடமிருந்து உபதேசத்தை நாம் வாங்க முடியாது. ஏன்? அவரும் உடல் மனம் என்ற உபாதியை உடையவர்தான். அவரிடமும் சில புரிதல் என்பதில் நெருடல் என்பது இருக்கலாம். அந்த நெருடல், அந்த புரியாத தன்மை நமக்கு வரலாம். அவர் ஒருவேளை சரியாக சொல்லியிருக்கலாம். நமக்கு சில புரியாத தன்மை, சில ஏறாத தன்மை, நம்மிடம் சில நெருடல் இருக்கலாம். அந்த நெருடலானது தொடர்ந்து படிப்பதன் மூலமாகவும், அனுபவம் மூலமாகவும், சத்சங்கத்தின் மூலமாகவும், பூஜை ஜபாதிகள் மூலமாகவும் நமக்குரிய சில தடைகளை தடை செய்வார். அதை விநாயகனுக்கு விக்ன விநாயகன் ஒரு பேர். விக்னா தடைகளை நீக்கக்கூடியவர். இருக்கட்டும், சொல்லி கொண்டு போனால் அது வாடுக்க போகும். அதனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மீண்டும் சொல்லுங்கள் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். பகவான் சொன்னார். பகவான் என்ன சொல்கிறாரு? நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே சொல்லுவோம். ஸ்லோகம் 19. ஸ்ரீ பகவானுவாச்ச. அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அர்ஜுனன் என்ன வேண்டுகோள் விட்டான்? மீண்டும் எனக்கு புரியும்படியாக முழுமையாக கூறுங்கள். அவ்வளோதான். பகவானுடைய பதில் என்ன? ஸ்ரீ பகவான் சொன்னார், ஹந்த நல்லது, சந்தோஷப்படுறாரு. நன்று, இந்த ஹந்தனா சந்தோஷமாக நல்லது, புன்சிரிப்போடு நல்லதும் போம்ல. நம்ம குருமார்களுக்கு வேண்டிய போது ஏதாவது செஞ்சு காட்டா அவங்க புன்சிரிப்போட நல்லது அப்படின்பாங்க. நல்லது. அதனால் பகவான் நல்லது நான் காட்டுறேன்னு அர்த்தம். நல்லதுன்னா ஏற்றுக்கொள்கின்றேன், காட்டுகின்றேன், காட்ட போகிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் நானே அனைத்து முழுவதுமாக பிரத்யட்சமாக சீனரி மாதிரி, சைட் சீயிங் மாதிரி காட்ட போகிறார். அர்ஜுனுடைய மனதில் இருக்க கேள்வி அதே. அர்ஜுனுடைய கேள்வியெல்லாம் முழுவதுமாக சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஆனால் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் காதுனால் சொற்களினால் எனக்கு நீங்கள் சொன்னாலும் கண்ணில் பார்க்க நான் விரும்புகின்றேன். அதுதான் ஆக்சுவலி அர்ஜுனுடைய கேள்வி. அதை கேட்காமல் அவன் கேட்கின்றான். அவனுக்கு திருப்தி வரல. எல்லாத்தையும் விவரித்தாலும் கண்ணில் பார்த்து அனுபவிப்பது போல இருக்காதுல்ல. கங்கை மாதாவை எல்லாரையும் படித்து எல்லாரையும் விவரித்தாலும் நேரடியாக கங்கை மாதாவை கண்ணில் பார்த்து அது ஓடுகின்ற இதை பார்த்த மாதிரி இருக்காது. அது மாதிரி ஒரு விபூதிகளை கண்ணை பார்க்க விரும்புகிறான். அது பகவான் அவனுக்கு சில ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. எடுத்தோடனே விபூதியை பார்த்துட்டா அவனுக்கு புரியாதுல்ல. அதனால் அவனை தயார்படுத்துகின்றார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம வாழ்க்கையினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் இறைவன் தன்னுடைய உண்மை சொரூபத்தை விபூதியை புரிவதற்காக, விபூதினா நம்ம பூசுகிற விபூதி இல்லை, விபூதி யோகம். விபூதி யோகம் நம்ம பூசுகிற திருநீரை பற்றின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. விபூதினா பெருமைகள், இறைவனுடைய மகிமைகள்,
இறைவனுடைய சிறப்புகள்னு அர்த்தம். அதனால் ஹே குரு சேஷ்ட, குரு வம்சத்தோரின் சிறந்தவனே, உயர்ந்தவனே அர்த்தம். குரு சேஷ்ட திவ்ய தெய்வீகம் பொருந்திய புனிதமான ஆத்ம விபூதையக, என்னுடைய விபூதிகள் எவைகளோ, ஆத்ம விபூதிங்கிறார். அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறாரு. விபூதின்னு கேட்டால் ஆத்ம விபூதி, ஆத்மநகரத்தில் என்னுடைய அல்லது உன்னுடைய அல்லது அனைவருடைய விபூதி. இப்போ இறைவனுடைய விபூதினாலும் ஒன்றுதேன், நம்முடைய விபூதினாலும் ஒன்றுதேன், அனைவருடைய விபூதி என்றால் ஒன்றுதான், இந்த உலகத்தினுடைய விபூதி என்றால் ஒன்றுதானே. அது இந்த ஆத்மா விபூதியாக பகவான் எப்படி சொல்றா பாருங்க. பகவான் ஆத்ம விபூதையாக, ஆத்மாவினுடைய விபூதியை பற்றி, என்னுடைய உன்னுடைய தன்னுடைய எல்லோரினுடைய என்ன இருக்கும், என்னுடைய மாயையினுடைய விபூதிகளை பற்றியும், மாயைக்குள் இயக்குகின்ற பிரம்மத்தினுடைய விபூதிகளை பற்றியும், உன்னுடைய உடல் மனதினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற விபூதிகளை பற்றியும், உடலுக்குள் ஆத்மாவாக இருக்குல்ல அந்த ஆத்ம விபூதிகளை பற்றியும் என்ன செய்ய போறேன்? கதையிஷ்யாமி, கதை சொல்வேன், கதை நான் சொல்கிறேன். எல்லாம் வரும்ல. மாயாவினுடைய பூதிகளை பற்றி கூறுவது பாகவதம், மாயாவினுடைய பூதிகளை போற்றுவது சிவபுராணம், மாயாவினுடைய பூதிகளை போற்றுவது சிவன், மாயாவினுடைய பூதிகளை போற்றுவது 12 திருமுறை, ஆத்மாவுடைய பூதிகளை போற்றுவது வேதாந்தம். அது கதையிஷ்யாமி, கதா பாகவத கதா, பாகவத் கதா அப்படிமா அது மாதிரி கதை. அது சொல்கிறாரு. அப்பா முக்கியமானவற்றை சொல்கிறேன். பிரதானியந்தச்சுன்னு இடத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாத இருக்குன்னா சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா 100 ஆண்டுகள் ஆனாலும் முழுவதும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ போரிடணும், நீ வெற்றி பெறணும். நான் ரொம்ப ஆண்டு கணக்கில் உபயோகிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லோரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, போர்க்களத்தில் இருக்கும். அதனால் பிரதானியந்தச்ச முக்கியமான நாஸ்தி அந்த விஸ்தரஸ்யமே உனக்கு நான் சொல்கின்றேன். ஏனெனில் என்னுடைய விபூதிகள் விஸ்தரஸ்யம், விபூதிகளுக்கு முடிவு என்பது இல்லை, என்னுடைய விபூதிகளுக்கு முடிவு என்பது இல்லை. முழுவதுமாக என்னால் கூறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆகையினால நான் உனக்கு முக்கியமாக கூறப்போகிறேன் என்று பகவான் கூறப்போகின்றார். என்ன கூறப்போகின்றார் என்பதை அடுத்து நாம் வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஹரிபோம். யாராவது ஏதாவது சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா அப்போ சொல்லலாம். யாராவது சந்தேகம் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லலாம். வணக்கம் சிவானந்தா. ஆ ஆ ஆனும்